Hello friends, welcome to Deep Dive into Pattern series by Chris to Teach. இன்னைக்கு நம்ம augmented assignment operator பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன augmented assignment operator அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first உங்களுக்கு இந்த equal to ஞாபகம் இருக்கா? So இந்த சைனை வந்து equal to அப்படின்னு சொல்லுவாங்க. So இது வந்து assignment operator. இது வந்து பைத்தான்ல assignment operator அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த operator நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா நம்ம வேரியபிள்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப வேரியபிளோட வேல்யூ அசைன் பண்றதுக்கு இந்த equal to operator ஹெல்ப் பண்ணும். So அதாவது இப்ப நேம் equal to 11 அப்படின்னு இருக்கு, ஏஜ் equal to 20. So இந்த நேம்ல வந்து இந்த வேல்யூ நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம்னா இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஏஜ் ஈக்குவல் டு 20 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவல் டு அப்படின்றது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த ஏஜ்ன்ற வேரியபிள் கூட அசைன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டர் பேருக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ டபுள் ஈக்குவல் டு. ஸோ டபுள் ஈக்குவல் டு அப்படின்றது என்ன அப்படின்னா பைத்தான்ல ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஸோ ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு. ஸோ ஏவும் பியும் ஈக்குவலான வேல்யூஸ்ல இருக்கா அப்படின்னு அதோட ஈக்குவாலிட்டி டெஸ்ட் பண்ண யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். அதாவது ஏ டபுள் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏவும் பியும் ஒன்னா ஒரே வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வேல்யூ உங்ககிட்ட இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ்க்குள்ள ஆல்ரெடி 10 பால் இருக்கு. ஸோ அதனால நான் பாக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ள இமேஜின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி 10 பால்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 பால்ஸை வந்து உள்ள போட போறீங்க. ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பாக்ஸ் ஆல்ரெடி இந்த 10ன்ற ஒரு வேல்யூ இருக்கு, அது கூட 5ன்னு ஒன்று சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாக்ஸ் ஈக்குவல் டு அகெயின் இந்த பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த 10 வேல்யூ இருக்கும், அது கூட ஒரு 5 சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை விட ஈஸியாக இதை வந்து ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஆப்ரேட்டர் தான் இந்த ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது இந்த சைன் ப்ளஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஷார்ட் ஹேண்டாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பாக்ஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ளஸ் 5. அதாவது ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸ் வேல்யூவில் எக்ஸ்ட்ரா 5 ஆட் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த பாக்ஸில் ஆல்ரெடி 10 பால் இருக்கு, அது கூட நீங்கள் 5 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? டோட்டல் பால் கவுண்ட் வந்து 15 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டாக எழுதுறதுக்கு யூஸ் ஆகிற ஆப்ரேட்டர் தான் ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ வாங்க இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு குட்டி ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாமே கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இந்த இடத்துல 10 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 10 கூட 5ன்றதை ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பாருங்க, இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வேல்யூ வந்து 15, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் 10, அது கூட இந்த செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகி 5 வந்து இந்த 10 கூட ஆட் ஆகி உங்களுக்கு 15 அவுட்புட் வருது. ஸோ இப்போ இதில் ப்ளஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ட் பண்ண முடியாதானா இதில் சப்ட்ராக்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேல்யூ வந்து 15 இருக்கு. ஸோ இப்போ அது கூட மைனஸ் பண்ண போகிறேன் இந்த 5. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பேக் டு த வேல்யூ 10 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த லைன் ஃபஸ்ட்டு வேல்யூ 10ன்னு இருக்கும், அடுத்து நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 5 ஆட் பண்ணணும். அகெயின் நான் மைனஸ் ஈக்குவல் டு போட்டு அதை மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக மல்டிப்ளிகேஷனும் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இதோட ஆன்சர் வந்து 15 வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வேல்யூ 10 இருந்திருக்கு, ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டப்போ அது 15 ஆச்சு.
அகெயின் நம்ம அதில் இருந்து 5 மைனஸ் பண்ணியிருக்கோம், 10ன்னு ஆயிருக்கு. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இன்டூ 5 50 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றினா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.